இந்த கஸ்டமர் எனக்கு இந்த கேக் ஆர்டர் கொடுத்த உடனே எனக்கு அந்த பிக்க பார்த்ததும், ஐய்யய்யோ! இந்த பொம்மை நம்ம எப்படி செய்ய போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதே மாரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அனுப்பிச்சிருந்த அந்த பிக்ல பார்த்தீங்கன்னா, Instagram ஐடி இருந்தது. கேக் செஞ்சவங்களோடது. நான் அத போய் பார்க்கும்போது ஏதோ ஃபாரின்ல செஞ்சிருக்காங்க. அவங்க மோல்டு யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க அந்த டால. நான் எப்படி செய்யறதுன்னே எனக்கு தெரியல. நானும் எதனா மோல்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லயும் தேடினேன். எந்த வெப்சைட்லயுமே எனக்கு வந்து அந்த மோல்டே கிடைக்கல. சரி ஓகே நம்ம கையில தான் செஞ்சாகணும் வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு நானே ரெஃபரன்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்ச ஆரம்பித்தேன். பட் ஏற்கனவே வர நமக்கு டைனோசர் தலை வர தொங்கி போயிருக்கு. அதில் வர எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இதுவும் அதே மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு. சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி தலையை மட்டும் நிற்க வச்சிடலாம். டோட்டலாக வந்து தலை வந்து மேலே தூக்குன மாதிரி இந்த பொம்மை வந்து இருந்தது. அது ரேபிட்டானும் தெரியல, டாகானு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கார்ட்டூன் வெர்ஷன் போல இருக்குது. அதுக்கப்புறமேட்டா வந்து நான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் அத பார்த்துட்டுப்பா வேண்டாம், நீ பண்ணாத நம்ம வேணா டால் கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அவங்ககிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க. இல்ல, இல்ல நான் கண்டிப்பா பண்ணுவேன். கையில தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்டா வரலனாலும் ஓரளவுக்கு ஒரு 80% வந்து வந்திருந்தது. எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அத தவிர்த்து இந்த கேக்கில வந்து எல்லாமே ஈஸியான டிசைன்ஸ் தான். இதோட ரெஃபரன்ஸ் பிக் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இல்லைனா நான் உங்களுக்கு வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருப்பேன். எங்க மாமனாருக்கு, மாமியாருக்கும் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வந்திருந்தது. ஸோ அந்த கேக்கும் வந்து இதில அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த கேக்க வந்து எக்லெஸ் கேக் செஞ்சிருந்தேன். இப்போ புரட்டாசி மாதம் ஸ்பெஷல்ன்றதுனால எக்லெஸ்ஸும் செய்கிறோம். யாருன்னா ஆர்டர்ஸ் வேணும்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்கள். பிளாக் ஃபாரஸ்ட் செஞ்சிருந்தேன். சிம்பிளான ஒரு டிசைன் தான். அவங்க அன்றைக்கி வெளில போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது நான் கேக் பண்ணியிருக்கேன்ட்டு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் கேக் பண்ணியிருக்கிறதே அவங்க பார்த்தாங்க. கேக் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 அபோவ் ஆயிடுச்சு. சரி ஓகே இந்த எதனா ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இது பண்ணலாம், அது பண்ணலான்னு மைண்டில் எதேதோ ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஓகே சிம்பிளாகவே பண்ணிடலான்னு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் பண்ணியிருந்தேன். பட் ஆரம்பிக்கும்போது சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த 2 கேக்கில் எந்த கேக் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.